செங்கல்பட்டு கள்ளசாராய விவகாரத்தில் முதல் குற்றவாளியான மருவூர் ராஜாவிற்கும் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் போன ஆண்டு செஞ்சி மஸ்தானுக்கு முதல் குற்றவாளி மருவூர் ராஜா கேக் ஊட்டி விட்டார். அந்த போட்டோ வேணா பத்திரிகை மறுபடியும் கொடுக்கிறேன். செங்கல்பட்டில் நடந்த கள்ளச்சாராய சாவில் அக்யூஸ் நம்பர் 1 மருவூர் ராஜா ஒரு புகைப்படத்தில் செஞ்சி மஸ்தானுக்கு கேக் ஊட்டிட்டு இருப்பார். அவர் யாருன்னா அவர் தான் அக்யூஸ் நம்பர் 1. இதான் திமுக அமைச்சர்களுக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சலுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. இன்னைக்கு சிபிசிஐடி என்கொயரி என்ன பண்ணுனே, போய் 2 பானையை உடைப்பாங்க, 2 குண்டா உடைப்பாங்க, ஒரு 100 லிட்டர் மெத்தனால பிடிச்சிட்டு வருவாங்க, ஒரு 2 குண்டாவை கொண்டு வந்து குண்டா ஆக்ட் சட்டத்தை போட்டம்பாங்க. எங்களுடைய இது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெளியே கொண்டு வரும். அதற்கு தான் சிபிஐ என்கொயரி தேவைப்படுகிறது. அதனால் எங்களுடைய கருத்திலே தெளிவாக இருக்கின்றோம். உள்துறை அமைச்சருக்கு எழுதியிருக்கின்றோம். இது ஆளுநர்ட்டி நாங்கள் முறையாக வைக்க போகின்றோம். அதனால் நிச்சயமாக இது தமிழ்நாடு பாருங்க, ப்ராசிக்யூஷன் சாங்ஷனே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. தமிழகத்திற்குள்ள சிபிஐ வர வேண்டும் என்றால் மாநில அரசு அனுமதி வாங்கணும். எவ்வளவு விவரம் பாருங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராசிக்யூஷன் சாங்ஷனே எடுத்த அரசு. ஆனால் சிபிஐ வர வேண்டும் என்றாலும் கூட இன்னைக்கு நிலைமை என்னன்னா கோர்ட்டு மூலமா வரலாம் அல்லது மாநில அரசு அனுமதி கொடுத்த பிறகு வரலாம். இதான் தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல். ஆனால் நிச்சயமாக சிபிஐ என்கொயரி நடந்தால் மட்டும்தான் இதனுடைய முழு விவரம் வெளியே வரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.